விக்டோரியாங்கிற ஒரு குட்டி பொண்ணு அவங்க அப்பா கூட வெக்கேஷனுக்கு வெளியில போயிருக்கும் போது அங்க மிஸ்ட்ரிங்கிற ஒரு குட்டி ஓனாயை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதை அவளோட பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறா. அப்போ இவங்க போற காரை ஒரு பெரிய ஓனாய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுதான் அதோட அம்மா. இவளும் அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க அப்பாக்கு தெரியாம வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பா பாத்துறாரு. பார்த்துட்டு என்னது இதுன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம வெக்கேஷன் போயிருக்கும் போது இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளே வளர்த்துக்கலாம்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா இதை நாய் நினைச்சுக்கிட்டு சரி ஓகே இதை நம்மளே வளர்த்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஓனாயும் இவங்க கூட ரொம்ப ஜாலியா பழக ஆரம்பிச்சிடுது. அப்புறம் ஒரு நாள் விக்டோரியாவை ஸ்கூல் கூட்டிட்டு போய் விடும்போது அங்க ஒருத்தவங்க நம்ம மிஸ்ட்ரியை பார்த்துட்டு இதோட பாதம்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, இது நாயா இருக்க வாய்ப்பே இல்ல, போய் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க அப்பாக்கே தெரியுது இது ஒரு ஓனாயின்னு. இது ஓனாயின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க விவசாயிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜூல இருந்து ஆட்கள் வந்து அதை கூண்டில் அடைச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம விக்டோரியா பயங்கரமா அழுறா. அப்புறம் ஒரு நாள் நம்ம மிஸ்ட்ரி ஜூல இருந்து தப்பிச்சு நம்ம விக்டோரியாவை பாக்குறதுக்காக அவளோட ஸ்கூலுக்கே வந்துடுது. அதுக்கப்புறம் விக்டோரியா அவங்க அப்பாலாம் சேர்ந்து நம்ம மிஸ்ட்ரி ஆபத்தானது கிடையாது, இது இவங்களே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இதை இவங்களே ரொம்ப சந்தோஷமா வளர்க்கவும் ஆரம்பிச்சு